ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸில் சாண்ட்ரா பிரஜன் 2 பேரும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுதுங்க. உண்மையாகவே நம்மளாம் திருந்திட்டாங்க சாண்ட்ரா தான் நினச்சிருந்தோம். பட் திருந்தலைங்க. இன்னும் அப்படியே தாங்க இருக்காங்க. புதுசாக ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா பிரஜன் கேட்குறாரு, பாத்ரூம் நீ போய் வேணாங்கிட்ட என்னையும் திவ்யாவை பற்றி எதாவது சொன்னியான்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் நார்மலாக தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து பிரஜன் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு, அது எனக்கு பொசசிவாக இருக்குன்னு அப்படி தான் சொன்னேன். நான் வேறு எதுவுமே பேசலை. பட் ஆனால் அவங்க இங்கே வந்து சொல்லும்போது அப்படியே திரிச்சு வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளமே. இது திவ்யாகிட்டையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் தான் அவள் என் மேலே கோபமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் நினைக்கிற ஆளுங்க. அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் கூட நான் அவங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் வந்து உங்களை ஊட்ட சொன்னேன். நான் சொல்லி தான் பண்ணேன். நான் போய் அப்படி உங்களை தப்பாக நினைப்பேனா? அது இல்லாமல் எவ்வளோ சீரியல் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஹீரோயின்ஸை தொட்டு தூக்கியிருப்பீங்க. அதெல்லாம் நான் எதாவது சொல்லியிருக்கேனா? எனக்கு அதெல்லாம் வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்டிங் தெரியும் எனக்கு. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் இதில் வியானா தான் கேம் ஆடியிருக்கா நடுவில் பூந்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஷாக்கான நம்ம பிரஜன், ஓகே நான் வியானா நிற்க வச்சு கேள்வி கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் வந்து சாண்ட்ரா வந்து எல்லாமே கரெக்டு, நான் தப்பாகவே யாரும் சொல்லலை, அவங்கவுங்களா ஏதோ நினச்சிக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மையாகவே இந்த பிரஜன் வந்து வேறு அவருக்கும் தெரியுது திவ்யா மேலே எந்த தப்பும் இல்லை. ஸோ இவளால தான் அவன் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியுது. பட் வேறு வழி இல்லை இல்லையா? அவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அட் த எண்டு வந்து ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னன்னா சாண்ட்ரா வந்து அவங்க மேலே தப்பே இல்லை, நான் அந்த மாதிரியே சொல்லலைன்ற மாதிரியே இப்போ நேற்று சொன்னாங்க இல்லையா அமித், ரம்யா, கனிக்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி வந்து பிரச்சனைட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்குது சாண்ட்ராலாம். ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு ஆமாங்க நான் தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, மன்னிச்சிருங்க, இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகாமல் இதை வந்து ஜவ்வு மாதிரி இழுத்துக்கின்னு இப்போ வந்து திவ்யா நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. உண்மையாகவே அதுதான் பின்னாடி பக்கம் போய் அவங்க நேமை ஸ்பாயில் பண்ணுறது தான் உண்மை. எதுக்காக இவங்களா பண்ணுறாங்களா, இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா, இல்லை பிக் பாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருக்காரா, நீங்கள் திவ்யா நேமை ஸ்பாயில் பண்ணுங்கள், நாங்கள் கப்பை தூக்கி அரோராக்கா இல்லை சபரிக்கா கொடுத்துறன்ற மாதிரி சொல்கிறாங்களா? எதுவுமே தெரில மக்களே. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.